ஓம் ஸ்ரீ சாய்ராம். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே இல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே. நாம் இப்பொழுது ஸ்ரீ கருட புராணம் வாசித்துக் கொண்டிருக்கிறோம். அதில் வேத காண்டத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறோம். இது பகவான் ஸ்ரீமன் நாராயணனால் கருடனுக்கு சொல்லப்பட்டது. இதை சூதமாமுனிவர் என்பவர் நைமிசாரண்யம் என்ற இடத்தில் உள்ள ரிஷிகளுக்கு கூறுகிறார். பகவான் கூறியதை, கருடனுக்கு கூறியதை இவர் ரிஷிகளுக்கு எடுத்துரைக்கிறார். அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அதைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். போன பாகத்தில் 28 வகை நரகம் ஒவ்வொன்றையும் பெயரை சொல்லி யார் யார் எந்தெந்த இது செய்தவர்கள் எந்தெந்த நரகத்துக்கு போவார்கள் அந்த பெயரெல்லாம் படித்தோம். ரொம்ப பயங்கரமாக இருந்தது அந்த தண்டனையெல்லாம். அதுக்கு என்னென்ன செயல் பண்ணாக்க இவங்கெல்லாம் போவாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். கொஞ்சம் கிளியாக கூட இருந்தது இல்லையா? பார்ப்போம். இப்பொழுது சூதமா முனிவர் நைமிசாரண்ய வாசிகளை நோக்கி கூறலானார். முனிவர்களே, ஸ்ரீ வாசுதேவன் கருடனிடத்தில் நரலோக எண்ணிக்கைகளையும் அந்த லோகத்தில் பாவம் செய்தவர்கள் அனுபவிக்கின்ற அவஸ்தைகளையும் சொல்லிவிட்டு சொல்கிறார் இல்லையா? இப்போ 28 பார்த்தோம் இல்லையா? அதெல்லாம் சொல்லிவிட்டு பூலவையில் மரித்தவனை குறித்து தினந்தோறும் செய்யப்படும் ஈமச்சடங்குகளாலும் மாசிக சிரார்த்தங்களாலும், அதாவது மாதம் பண்ணுறது, மரித்தவனின் ஜீவன் பிண்டத்தாலாகிய சரீரத்தோடு யமபுரி வரை சென்று அந்த இடத்தில் அந்த பிண்ட சரீரத்தை விடுத்து கட்டை விரலை அளவு உடைய ஆகிருதியுடன் ஒரு வன்னி மரத்தில் இருப்பான் என்றும், பின்னர் கர்ம சரீரம் பெற்ற பிறகே யமபுரிக்கு யமகங்களால் அழைத்துச் செல்லப்படுவான் என்றும் கூறிவிட்டு திருமால் மேலும் தொடர்ந்து கூறலாம். இது போன அதிலே பார்த்தோம். அதுக்கப்புறம் சொல்கிறார் சுவாமி, பறவைகளுக்கு அரசே, அங்குஷம் பரிமாணமுள்ள ஜீவன் கர்ம சரீரம் பெற்று வன்னி மரத்தை விட்டு யமகிங்கர்களுடன் 20 காத தூர வழி விஸ்தாரமுள்ள சித்திரகுப்தனது பட்டினத்தின் வழியாக யமபுரிக்கு செல்வான். அந்த யமப்பட்டணம் புண்ணியம் செய்தோரின் பார்வைக்கு மிகவும் ரம்மியமாக காணப்படும். அது எப்படி? புண்ணியம் செஞ்சவங்களுக்கு கொண்டு அது ரொம்ப அழகாக இருக்குமா, பாவம் செஞ்சவங்களுக்கு இப்படி இருக்குமா? நம்ம பார்வையும் அப்படி தானே இருக்குது. நம்ம மனசு எப்படி இருக்கோ, புத்தி என்ன சொல்லுதோ, அதுமாரி ஒருத்தரை பார்க்குறோம், ஒருத்தரை பற்றி டிசைட் பண்ணுறோம், ஒரு விஷயத்தை அறிஞ்சிக்கிறோம். ஒரே மாதிரி எல்லாருமே புரிஞ்சுக்கிறது இல்லைல்ல. அதேமாரி புண்ணியம் செஞ்சால் அவனுக்கு பார்வையே வேறு. எல்லோரும் நல்லவர்னு தர்மர் பார்த்தாருன்னு ஒரு கதை சொல்லிருக்கேன். அப்புறம் துரியோதனம் போனால் யாருமே நல்லவன் இல்லை, எல்லாமே கெட்டவனாக இருக்காங்க. அவனுக்கு உள்ளது தானே அது தெரியும். அதேமாரி போல இருக்குது. இது ரம்மியமாக காணப்படும். எனவே இறந்தவனை குறித்து பூவுலகத்தில் இரும்பாலாகிய ஊன்றுகோல், கைத்தடி மாரி இரும்பால் ஆனது, உப்பு, பருத்தி, எள்ளோடு பாத்திரம் ஆகிய பொருள்களை தானம் செய்ய வேண்டும். கீழே எந்த பொருளுடைய காரியம் செய்கிறோம். இத்தகைய தானங்களால் யமபுரியில் உள்ள யம பரிசாரகர்கள் மிகவும் மகிழ்ந்து ஜீவன் யமப்பட்டினத்தை நெருங்கியதுமே இதேமாரி இங்கே பண்ணான்னாக்க அங்களுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சிடுவாங்க. இப்படிலாம் இருக்கு இல்லையா? எங்கே எது நடந்தாலும் தெரிஞ்சிடுது இன்டர்நெட் மூலியமாக. அதுமாரி அதோடு பெரிய இது. யமப்பட்டினத்தை நெருங்கியதுமே காலதாமதப்படுத்தாமல் அவன் வந்திருப்பதை யம தர்மராஜனுக்கு தெரிவிப்பார். இதெல்லாம் தானம்லாம் பண்ணியிருக்கோம் இல்லையா? அதுக்கு இருக்கும் தனி சலுகை. அங்கேயும் இங்கே பூமியில் இருக்கிற மாதிரி தான் போல இருக்குது. யமனுடைய அரண்மனையில் தர்மத்வஜன் என்ற ஒருவன் சதா சர்வ காலமும் யமன் அருகிலேயே இருந்து கொண்டிருப்பான். பூமியில் இறந்தவனை குறித்து கோதுமை, கடலை, மொச்சை, எள், கொள்ளு, பயறு, துவரை ஆகிய இந்த 7 வகையான தானியங்களை பாத்திரங்களில் வைத்து தானம் செய்தால் அந்த தர்மத்வஜன் திருப்தியடைந்து, யார் யமன் அருகில் இருக்காரே அவர், யமனிடத்தில் இந்த ஜீவன் நல்லவன், புண்ணியம் செய்த புனிதன்,
ஏன்னா அந்த நவதானியம் தான் இப்போ மேலே சொன்னது, அதெல்லாம் வந்து தானம் கொடுத்துருக்கான். அதனால் ரொம்ப நல்லவன்னு ரெக்கமெண்ட் பண்ணுவான் என்று விண்ணப்பம் செய்வான். கருடா, பாவம் செய்த ஜீவனுக்கோ அந்த யமபுரியே பயங்கரமாக தோன்றும். யாரா அவனுக்கு எப்படி அழகாக தோணுதோ, ரம்யமாக தோணுதோ, இவனுக்கு பார்க்கவே பயமாக இருக்கும். அவனுக்கு தர்மராஜனாகிய யமனும் அவனது தூதர்களும் யாவரும் அஞ்சத்தக்க பயங்கர ரூபத்தோடு, எல்லாம் பயங்கர ரூபத்தோடு இருப்பாங்க, தோற்றமளிப்பார்கள். அந்த பாவம் செய்தவனும் அவர்களை கண்டு பயந்து பயங்கரமாக ஓலமிடுவான், சத்தமிடுவான். புண்ணியம் செய்த ஜீவனுக்கு யமதர்மராஜன் நல்ல ரூபத்தோடு தோற்றமளிப்பான். புண்ணியம் செய்த ஜீவன் யமனை கண்டு மகிழ்ந்து இறைவனின் தெய்வீக ஆட்சியை வியப்பான். அது எப்படி அவனுக்கு காட்சி கொடுக்குறாரு, இவனுக்கு காட்சி கொடுக்குறாரு, நம்மளுக்கெல்லாம் கேள்வியெல்லாம் வரலாம். இப்போ கோயிலுக்கே போகிறோம், அங்கே இருக்கிறது என்ன? கல் தானே, சிலை தானே. சிலை தானேன்னு சொல்லிட்டு அப்படியே வரவங்க இருக்காங்க. அது அப்படியே சிவன்னா சிவனாகவும் பார்க்குறோம், விஷ்ணுவானா விஷ்ணுவாக பார்க்குறோம், கணபதினா கணபதியாக பார்க்குறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. அப்படியே கன்னத்தில் போட்டுக்கிட்டு மையுருகி நீர் சொரிய அப்படியே தன்னையே அப்படியே கொடுக்குற மாதிரி இருப்பாங்க. இன்னொருத்தனம் வந்துட்டு போவான், அப்படியே பார்ப்பான், அதை பார்ப்பான், இதை பார்ப்பான். அவனுக்கு கல்லாக தான் தெரியும். கண்ணிலே அன்பிருந்தால் கல்லிலே தெய்வம் வரும் அப்படின்னு கவிஞர் பாடினார். அதேமாரி கண்ணில் அன்பு வந்தோடனே அவனுக்கு கல்லே தெய்வமாக தெரியுது. அன்பே இல்லாமல் வெறும்னா வந்து சடங்குக்காக வர்றது போகிறது, எல்லாரையும் எரிஞ்சு விடுறதுன்னா அவனுக்கு கல்லாக தான் தெரியும் இல்லையா? அந்த பாட்டில் சொல்கிற மாரி அதேமாரி நினச்சிங்களேன். எனக்கு அதுதான் ஞாபகம் வருது, அதுக்காக சொன்னேன். ஜீவன் எமனருகே தோன்றுவானாயின் இந்த ஜீவன் புண்ணியம் செய்தவனாகையால் சூரிய மண்டல மார்க்கமாக பிரம்மலோகம் சேர தரும். அது ரூட்டுக்குள்ள இருக்கு. சூரியலோகம் வழியாக பிரம்மலோகம் போக தக்கவன் அப்படின்னு சொல்லிட்டு இவனை சொல்லிடுறாங்க. யார்? இந்த புண்ணியம் செய்த ஜீவன். அவன் எமனருகே வந்த உடனே இவன் போக வேண்டிய இடம் அங்கே சூரியலோகம் வழியாக பிரம்மலோகத்துக்கு போகணும் அவன் அப்படின்னா அங்கே அது மாதிரி வகுத்து வச்சுருக்காங்க. சுவாமி பகவான் வச்சிருக்கார் என்று கருதும் யமதர்மராஜன் தான் வீட்டிற்கும் சிம்மாசனத்திலிருந்து சட்டென்று எழுந்து நின்று மரியாதை செலுத்துவான். அப்படி யமன்னா பயந்துட்டு இருக்கிற இங்கே இது இதேமாரி புண்ணிய ஆத்மா அங்கே போனோன்னா யமதர்மராஜனே வந்து மரியாதை பண்ணுறார். எவ்வளோ கௌரவம் இல்லையா? வாழும்போது வாழ்ந்தால் தானே கிடைக்கும். யமலோகத்தில் உள்ள கிங்கரர்கள் அனைவரும் பாசம், உலக்கை முதலிய ஆயுதங்களை ஏந்தி வரிசையாக அணிவகுத்து நிற்பார்கள். மரித்த ஜீவனுக்காக மாசிக, சோதக, கும்ப முதலியவற்றையும் தானத்தையும் பத்தானத்தையும் முறையாக எல்லா தானங்களையும் முறையாக செய்யவில்லை என்றால் அத்தகைய ஜீவனை யமகிங்கர்கள் பாசத்தால் கட்டி பிணைத்து கயிறு உலக்கையால் ஓச்சி அடித்து ஆடு மாடுகளை போல எடுத்துக்கொண்டு காலன் எதிரே நிறுத்துவார்கள். யமதர்மன் முன்னாடி நிறுத்துவார்கள். அவருக்கு அந்த மரியாதை, இவங்களுக்கு இந்த மரியாதை. அங்கு பூர்வ ஜென்மத்தில் அந்த ஜீவன் செய்த புண்ணிய பாவங்களுக்கு ஏற்ப வேறு ஜென்மம் அடைவான். அங்கே போனோடனே அதெல்லாம் அனுபவிச்சு பயணம்லாம் வந்தது, பயணத்தில் அனுபவிச்சாங்க. நல்லவங்க இப்படி வந்தாங்க, இப்படி பண்ணுறவங்க இப்படி வந்தாங்க, இப்படியெல்லாம் போய் ஏற்பதுன்ட்டு அங்கே போனோடனே அந்த தீர்ப்பு நாடுங்கிற மாரி பண்ணி அவங்க சூரிய லோகத்து வழியாக பிரம்மலோகத்துக்கு அனுப்பிச்சிட்டு இவங்கெல்லாம் துன்புறுத்தப்படாமல் யமதூர்மன் முன்பு சென்று தேவனாக மாறி தேவர் உலகம் செல்வான். யாரே புண்ணியம் செய்வான். அதிக புண்ணியம் செய்திருந்தால் ஒரு இது வந்து சூரியலோகம் வழியாக பிரம்மலோகத்துக்கு அடைவாங்க. பாவம் செய்வது தான் கேட்க வேண்டியில்லை, கயிறால் கட்டி இழுத்துக்கின்னு அவங்க கொண்டு வந்து நிறுத்துவாங்க. அந்த செய்த புண்ணிய பாவங்களுக்கு ஏற்ப வேறு ஜென்மம் கிடைக்கும். புண்ணியம் செய்வனுக்கு ஒரு ஜென்மம், இது ஒன்று ஒரு ஜென்மம். அதெல்லாம் விளக்கமாக எல்லாத்தையும் நம்மெல்லாம் கூட கதையெல்லாம் கேட்டிருப்போம். அதேமாரி நல்லது செஞ்சவங்க துன்புறுத்தப்படாமல் யமதர்மன் முன் சென்று தேவனாக மாறி தேவர் உலகம் செல்வார்கள். சொர்க்கம் நரகம் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் இல்லையா?
நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கோமே அது. இதேமாரி புண்ணியங்கள் செய்தோம் அங்கே போவான், பாவங்கள் செய்தோம் இங்கே போவான். அந்த ஜீவன் பாவம் செய்தவனாயின் அவன் யமதர்மனை காண்பதற்கும் அஞ்சுவான். குற்றம் புரிஞ்சிருக்கான் இல்லையா? குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி என்பதென்பது ஏது அப்படின்னு பாடினார. அதேமாரி அங்கே போய் கஷ்டப்பட்டு யமனை பார்த்த உடனே பயப்படுவான், உடல் நடுங்க பயப்படுவான். காலதூதர்கள் அவனை கட்டி பிணைத்து யமதர்மன் முன்பு கொண்டு சென்றதும் யமதர்மராஜனின் கட்டளையை ஏற்று நரகத்தில் விழுந்து பிறகு கிருமி புழு முதலியவற்றின் ஜென்மத்தை அடைவான். முதல்லேருந்து ஆரம்பிக்கிறோம். அந்த ஜீவனுக்கு புண்ணியம் மிதமாக இருக்குமானால் முன்பு போல மானிட பிறவியை பெறுவான். திருப்பி வந்து இங்கே வந்து சரி பண்ணி இப்போ இது பட்டதெல்லாம் ஞாபகம் இருக்கும், இல்லை பட்டதை அங்கே பார்த்துருப்பான் இல்லையா? சொர்க்கத்துக்கு போகும்போது நரகம் வழியாக தானே போகணும். அப்படியே பார்க்கும்போது தெரியுமே என்னென்ன பாடுபட்டுறாங்கன்னு பார்த்துட்டு மறுபடியும் மனுஷனாக பிறப்பான், மானிட பிறவியை பெறுவான். தான தர்மங்களை செய்தவன் யாராயினும் அவன் எக்காரணத்தாலேனும் எந்த ஜென்மத்தை அடைந்தாலும் அவன் செய்த தான தர்ம பயன்களை அந்த ஜென்மத்தில் அடைவான். அவன் ஏன்டா இப்படி இருக்கான், அவன் ஏன் இப்படி இருக்கான், இவன் அக்கிரமம் பண்ணுறானே, அவன் நல்லா இருக்கானே, இது எல்லாமே நம்மளெலாம் கேட்குற கேள்வி. அவன் முன்னாடி செஞ்சதுக்கு இப்போ நல்லா இருக்கான், இப்போ செஞ்சதுக்கு இதெல்லாம் பார்த்த மாதிரி தான் இருப்பான். அதனால் அதை நினச்சி நம்மளும் இது பண்ணலாம் அப்படின்னாக்கா நம்ம இதுமாரி பகுதியில் மாட்டிப்போம். அதனால் அது நம்ம அறியாமையில் கேட்குறோம், அவன் நல்லா தானே இருக்கான், நல்லா இருக்கான்னா முன்னாடி பண்ணதுக்கு அவன் அனுபவிக்கிறான், நல்லா இருக்கான். இப்போ பண்ணுறதுக்கு அது இருக்கு இல்லையா கணக்கு, இருக்காங்களே வச்சுருக்காங்களே கணக்கு. அங்கே மனிதன் வாழுங்காலத்தில் நான் ஐஸ்வர்யத்தில் தனவந்தன், அறிவிலே பேரறிஞன், ஒவ்வொருத்தரும் நினச்சிக்கிறது, வலுவிலே மிகவும் பலசாலி, கலைத்துறையிலே பெருங்கலைஞன். இந்த காலத்தில் சொல்ல வேண்டியது இதுதான், கலைத்துறையில் பெருங்கலைஞன். நான் நினச்சா என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களாம் விஞ்ஞானி. இதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க, அவங்க தனி, அவங்க கதையே தனி. மதத்தலைவன், ஏகபோக சக்கரவர்த்தி என்றெல்லாம் புகழப்பெறுவான். யார்? அதாவது அந்த அங்கே புண்ணிய இதில் அடைஞ்சான் இல்லையா அவன், அதை புரிஞ்சுக்கணும். அந்த ஜென்மத்தில் அடைவான். மனிதன் வாழும் காலத்தில் தான் ஐஸ்வர்யத்தில் தனவந்தன், அறிவிலே பேரறிஞன், வலுவிலே மிகவும் பலசாலி, கலைத்துறையில் பெரும் கலைஞன், விஞ்ஞானி, மதத்தலைவன், ஏகபோக சக்கரவர்த்தி என்றெல்லாம் புகழப்பெறுவான். அந்த புண்ணியம் செஞ்சவன் இங்கே இப்போ புரிந்துகிட்டு இருக்கோமே எல்லாரையும், இதேமாதிரி உள்ளவங்கள்லாம், இவங்கெல்லாம் இப்போ எல்லாம் புண்ணியம் செஞ்சவங்க தான். அதை காப்பாற்றிக்கணும் இப்போது இங்கே, இல்லைன்னா அடுத்தது நம்ம இப்போ பார்த்ததுக்கு அர்த்தம். அதனால் எல்லாம் கேட்குறதுக்கு ரொம்ப நம்ம விளையாட்டு சிரிப்பாக சொன்னால் கூட ரொம்ப சீரியஸான மேட்டர். அதனால் இதெல்லாம் நன்கு கவனித்து எப்படி இந்த உலகத்தில் இருக்கும் வரை வாழ வேண்டுமோ அப்படி வாழ்ந்து நற்கதி எல்லோரும் அடைய வேண்டும் என்று அந்த பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கொண்டு இன்றைய பாகத்தை இத்துடன் முடித்துக் கொள்வோம். பிறகு பார்ப்போம். ஓம் ஜெய் சாய்ராம்.